ஐ கெஸ் இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 38 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து நாமி தான் கட்டுவாங்க. நாமி வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பா, நம்ம எப்படியாச்சும் இந்த ஊர் மக்கள்லாம் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அவளுக்கு லூஃபி ஞாபகம் வரும். லூஃபி ஞாபகம் வந்ததும் அவன் தொப்பி கொடுத்தாலும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அவனா அந்த கேட்டே உடச்சிரும். அந்த அர்லாங் பார்க்கோட கேட்டே உடச்சிட்டு யாரா இங்கே அர்லாங்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா அவன் கேட்டே உடச்சிட்டு அசால்ட்டாக வந்துட்டு இருக்கிறான், அந்த கேட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து அர்லாங் வந்து, நான் தாண்டா அர்லாங்கு, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஓ நீ தான் அர்லாங்கா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பான். வந்து அந்த 3 பேர் பார்த்துருவாங்க. அந்த கேப்டன் மாதிரி 3 பேர் பார்த்துட்டு, டேய் இவன் தானடா அன்னைக்கு நடந்து வந்தது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து அர்லாங் சொல்லுவான், டே அவனை அப்படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது வந்து ஃபிஷர்மேன்ஸ்ல வந்து இடையில வந்து அவனை அட்டாக் பண்ண போவாங்க லூஃபியை. ஆனால் லூஃபி வந்து லெஃப்ட்ல டீல் பண்ற மாதிரி அழகா வந்து அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான். டேய் முன்னாடி எவனும் வராதிங்கடா, நான் அர்லாங்க பார்க்க மட்டும்தான் வந்தேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். யார் மேல பார்த்தா அர்லாங் மேல. அர்லாங்கே வந்து அப்படியே பறந்துருவான். இதை ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு, ஏய் இவன் அர்லாங்கே அடிச்சிட்டான்டா, இவன் ரொம்ப பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே நாமே காட்டுவாங்க, நம்ம எப்படியாச்சும் வந்து அர்லாங் வந்து பழி வாங்கி ஆகணும், ஸோ அதனால நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிக்க ஆரம்பிப்பா. லூஃபி கத்த ஆரம்பிச்சிருவான், டே என்னோட நேவிகேட்டரே நீ அள வச்சிருக்கடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, என் நேவிகேட்டருக்கு ஒன்றுனா வந்து என் ரூம்மேட்டுக்கு ஒன்றுனாலே நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பானா. இதை வந்து சாஞ்சி பார்த்துட்டு, டேய் நீ மட்டும் என்ன அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறியா, நானும் அட்டாக் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பயிர் வந்து சண்டைக்கு லூஃபி கிட்டே சண்டை போடுவோம். பயிர்டே வந்து அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். அப்போ லூஃபி சொல்லுவான், இவனெல்லாம் அடிக்கிறதுக்கு நான் ஒத்தாலே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். குசோப் சொல்லுவான், நீ வேணா அடிச்சுக்க லூஃபி, எவ்வளவு வேணாலும் நீங்களா சண்டை போடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு வந்து அதுல ஒருத்தன் ஹேச்சி, அவன் வந்து சொல்லுவான், டே இவன் தாண்டா அந்த ஸ்வாட்ஸ்மேனு, இவனை தாண்டா நான் இங்கேருந்து கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே ஜோரோவை காட்டுவாங்க. அந்த டைம் தான் ஹாச்சி சொல்லுவான், ஏய் இவன் தாண்டா அவன் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்டுட்டு எல்லாருமே, ஓ இவன் தான் அந்த ஸ்வாட்ஸ்மேனா, இவனை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க 3 பேர் வந்து களத்துல இறங்கிடுவாங்க, நாங்க அட்டாக் பண்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஹாச்சி சொல்லுவான், இதை நானே ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேன், இவங்கெல்லாம் ஒரே ஒரு அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஊர் மக்கள் எல்லாம் வந்து என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா வந்து லூஃபி வந்து ஒரே ஆளா வந்து அடிச்சிருப்பான்ல அர்லாங்க, அதை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் ஹோப் வந்துடும், எப்படியாச்சும் வந்து இவங்க காப்பாத்திடுவாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜின்னும் உஷோப்பும் சொல்லுவாங்க, இவங்களால மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தோக்கடிக்க முடியும், ஸோ அதனால நீங்க யாரும் உள்ள போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த விண்டு மில்லை காட்டுவாங்க, அவன் தலையில இருக்கும்ல அதை வேற காட்டுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து லூஃபி இதை வச்சு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவான், அதனால இதை காட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து அர்லாங் பார்த்துட்டு கடுப்பாயிருவான். கடுப்பாயிட்டு, டே நம்ம மோமோவை கூப்பிடுறா, அவனை வச்சே வந்து இவங்க எல்லாம் முடிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அர்லாங்கு. இதெல்லாம் வந்து கேட்டுட்டு அவங்கள 3 பேர்ல ஒருத்தவன் ஆச்சு இருக்கான்ல, அவன் வந்து முன்னாடி நின்றுட்டு, மோமோ எங்க இருக்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கத்துவானா. ஏதோ அங்க வர மாதிரியே இருக்கும். எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்காயிருவாங்க, என்னமோ வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஷேக்கிங் நடந்துட்டு இருக்கும் கடல்ல. டேய் இது அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் இதெல்லாம் வந்து சீ பீச் தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து கிராண்ட்லைன்ல இருந்தெல்லாம் கூட்டு வந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் வந்து இதை பார்த்துட்டு உசோப் வந்து ஷாக் ஆயிடுவான், என்னதுடா சீ பீஸ்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை யாராச்சும் காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கும் சீ பீஸ்ட், பார்த்து அடி வாங்கியிருக்கும் யாருக்கிட்டையோ. இவங்க மக்கள்லாம் பார்த்து பயந்துருவாங்க, இது சீ பீஸ்ட் இங்கேருந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹாச்சி சொல்லுவான், டேய் இவங்களை வந்து கொல்றா, அப்பதான் வந்து உனக்கு நான் சாப்பாடு நிறைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அப்ப வந்து லூஃபியும் சாஞ்சியும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க தானே வந்து லாஸ்ட் சீன்ல வந்து அந்த போட்ல வரும்போது போட்டு பறந்துருப்பாங்க, மாத்தி மாத்தி பறந்து தானே அது கழுத்துல கயிறு கட்டி அங்கேருந்து போட் இழுத்துட்டு வர வச்சிருப்பாங்க. அது பயந்துட்டு போக ஆரம்பிக்கும். அப்ப அர்லாங் சொல்லுவான், அந்த டைம் வந்து அர்லாங் வந்து அதை மிரட்ட ஆரம்பிச்சிருவான், என்னை விட்டுட்டு நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிருவியா, உனக்கு என்ன நடக்கணும் உனக்கு தெரியும் தானே இங்கேருந்து போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் அர்லாங்கு. இதை கேட்டுட்டு அது பயந்துட்டு லூஃபி சாஞ்சி வந்து கோவத்தோட அட்டாக் பண்ண வரும். ஜோரா அட்டாக் பண்ண போவான். அந்த டைம் லூஃபி சொல்லுவான், இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து லூஃபி அவன் காலை 2த்தையும் உள்ளார வச்சுட்டு அவன் பாடி அப்படியே வந்து சுத்த ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு இங்க என்னமோ நடக்குதுடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து சாஞ்சி எதையோ கெஸ் பண்ணிடுவான், இங்க ஏதாவது இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சாஞ்சி திரும்பி, டே இங்கேருந்து ஓடுறா அப்படின்னு சொல்லி சாஞ்சிட்ட கத்திட்டு இருப்பானா. என்னடா எதுக்குடா ஓடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். பார்த்தா வந்து அந்த சீ பீஸ்டோட கொம்பை 2த்தையும் பிடிச்சிருவான் லூஃபி. பிடிச்சிட்டு அப்படியே வந்து இழுக்க ஆரம்பிப்பான். அப்படியே வந்து அதுவும் கீழே குனிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து அர்லாங் பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே சாஞ்சி இதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க வந்து ஓடுறா அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சைடு வந்து அந்த பீஸ்ட் இருக்கும்ல, அதை கொம்ப பிடிச்சி சுத்த ஆரம்பிச்சிருவான். ஸ்பின்வீல் சுத்துரும்ல, அந்த இதுல பாத்துருப்பான் அவன் தலையில இருக்குது, அதே மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் வந்து அதை காட்டிட்டே இருந்தாங்க அடிக்கடி. சுத்திட்டு அதை விட்டு எறிவான், அதோட அது போய் படுத்துரும், எந்திரிக்காது அந்த மோமோன்ற சி பீஸ்ட் வந்து. லூஃபி வந்து இப்ப வாங்கடா எவனாவது, இவங்க நீங்களாம் பொடி பயல்கடா, அர்லாங்க நான் வந்து உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து அர்லாங்க சொல்லுவோம், ஓ அப்பயா நீ என்ன கொல்ல போறியா, சரி ஓகே வா பாத்துக்கலாம், பெஸ்டான ஆப்போனன்ட் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
சாஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி ஏன்டா பண்ண, எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டுருந்தா நாங்களும் செத்துருப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடும். என்னடா இவன் சிபிஎஸ்சியே வந்து அசால்ட்டா தூக்கி போட்டு குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறான், இவெல்லாம் வந்து எந்த மாதிரியான பைலட்னே தெரியலையே, நம்மளுக்காக வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப லூஃபி காலை எடுக்க பார்ப்பான், எடுக்கவே முடியாது. அந்த டைம் வந்து ஹாச்சி முன்னாடி வருவான், அந்த 3 கேப்டனும் முன்னாடி வந்துட்டு நாங்க இவங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஹாச்சி வந்து ஜோரோ சொல்லுவான், டே இந்த விளையாட்டை நம்மளே முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அர்லாங் சொல்லுவான், டே போய் அட்டாக் பண்ணுங்கடா, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓகே கேப்டன், நீங்க வந்து இங்கே இருங்க, நீங்க மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த இடமே நொறுங்கிரும், அர்லாங் பார்க்கே வீணா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹாச்சி சொல்லுவான், நான் இவங்கள பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ வந்து அட்டாக் அப்படி யூஸ் பண்ணுவானா. பார்த்தா வந்து சாஞ்சி சொல்லுவான், உன்னை இன்னைக்கு வறுத்து நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன்டா, உன்னோட டென்டக்கிள் எல்லாம் எங்களுக்கு சாப்பாடு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பிளாக் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான், எல்லாரும் தப்பிச்சிருவாங்க, லூஃபி மட்டும் மாட்டிப்பான். நீ ஜோரோ கத்தோண்டி அதை டாச் பண்ண தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே லூஃபி சொல்லுவான், டே எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா, என் கால் வேற மாட்டிக்கிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆச்சு ஒரு கல் எடுத்து வந்து லூஃபி மேல போட வருவான், ஆனா போட்டுருவான். பார்த்தா வந்து அந்த இடத்துல சாஞ்சி நின்றுட்டு இருப்பான். பார்த்தாக்கா அந்த கல்லே வந்து 2 துண்டா உடைச்சிருவான் சாஞ்சி. உடைச்சிட்டு கூலா நின்றுட்டு இருப்பான். டேய் இப்ப இவன் கால் மாட்டிக்கிச்சு, இப்ப என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. லூஃபில இருந்து கத்த ஆரம்பிச்சிருவான், வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு. உசப்லாம் ஷாக் ஆயிருவான், டேய் நீ யாருடா மாஸ்டர் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் வேற ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். ஃபிஷ்மேன்ல வந்து ஒரு கராத்தி மேன் இருப்பான். டேய் நீ எனக்கு ஒருத்தியான ஆப்பணுன்ற, நீ நானும் அப்ப சண்டை போட்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓகேவா சண்டை போட்டு தான் பார்க்கலாமே, யார் தான் வந்து பெஸ்ட் ஆனாலு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சாஞ்சி சொல்லுவான், என்னோட ஈக்குவலுக்குலாம் நீ வர முடியாது, நீ என்னதான் கராத்தே ராமலா இருந்தாலுமே சரி, ஃபிஷ்மேன்ல நீ என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, என் அளவுக்குலாம் உன்னால வர முடியாது சொல்லி சாஞ்சி ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹாச்சி போய் அட்டாக் பண்ண போனா அந்த டைம் வந்து ஜோரோ சொல்லுவான், நான் உன்னை பாத்துக்கிறேன்டா, நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். கராத்தே மேனுக்கும் சாஞ்சிக்கும் சண்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து லூஃபியை வந்து அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருப்பான் உசோப்பு. அதை பார்த்துட்டு வந்து அட்டாக் பண்ண வருவான் அந்த டைம் ஹாச்சி. அப்ப ஹாச்சியை தடுத்து நிறுத்திட்டு இருப்பான் ஜோரோ, டேய் ஃபர்ஸ்ட் நீ என்ன தாண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அவன்கிட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டு நான் உன்னை மறந்துட்டேன் ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து அந்த கல்லை தூக்கி போடுவான். ஆனா ஜோரோ அது வந்து டார்ஜ் ஆயிருவான். சரி இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போடலாமா, நம்ம 2 பேரும் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி ஜோரோ கேட்டுட்டு இருப்பான். என்னடா விளையாடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ ஸ்ட்ராங்கு தான், ஆனா என் அளவுக்குலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஜோரோ. சரி வா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திய வெளியில எடுப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகேவா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாச்சி வந்து ஒரு சைடு சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்னோட ஸ்வாடோட வெயிட் கூட உனக்கு எவ்வளவுன்னு தெரியாதுடா, நான் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து உசோ பார்த்துட்டு இருப்பான். உசோப்பா அவனை இழுத்துட்டு இருப்பான்ல, விட்டுருவானா. அந்த டைம் வந்து இன்னொருத்தவன் நின்றுட்டு இருப்பான்ல ஒரு ஃபிஷ்மேனு, அவன் மேல போய் அடிச்சு அவன் போய் பறந்து வந்துருவான். என்ன ஏன்டா அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்பானா. நான் அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உசோப்பை பார்த்துட்டு, டேய் நீ தானே அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்றதுக்கு போவானா. அந்த டைம் உசோப் ஓட ஆரம்பிச்சிருவான், முடிஞ்சா என்ன பிடிச்சி படுறா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓட ஆரம்பிச்சிருவான். வந்து ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, நீங்க என்னடா பண்றீங்க இங்க வில்லேஜ் மக்கள்லாம், நீங்க வந்து யாரெல்லாம் வந்து அட்டாக் பண்ண வந்தீங்களா, அதனால வந்து நான் உங்களை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஃபயர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான் உசோப்பு. அதை பார்த்துட்டு திருப்பி வந்து உசோப்பை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். உசோப் முடிஞ்சா பிடிச்சி படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கத்திட்டே ஓடிட்டு இருப்பான். இதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து ஊர் மக்களை காட்டுவாங்க, இவன் யாரா அவன் நம்மளை காப்பாற்றவும் செய்யறான், பயந்து ஓடுறான், இவன் எதுக்குடா இப்போ அட்டாக் பண்ணணும் அவனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்து அதெல்லாம் காட்டுவாங்க, டேய் நீ டெவில் ஃபுட் சாப்பிட்ருக்க தானே, ஸோ அதனால வந்து நீ தண்ணிக்குள்ளே போனால் மூச்சு விட முடியாதானே அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அப்படியே வந்து கையை பிடிச்சிருவாங்க. லூஃபி அட்டாக் பண்ண வரும்போது கையை பிடிச்சி அப்படியே வந்து உடப்பான். பார்த்தா அந்த தரையை உடச்சிருவான். தரையை உடச்சிட்டு அப்படியே தூக்குவான் லூஃபியை. இதெல்லாம் ஜோரா பார்த்துட்டு, டே ஃபர்ஸ்ட் என்கிட்ட சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. வந்து சாஞ்சி வந்து என்கிட்ட நீ சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நாங்க தான் ஸ்ட்ராங் இங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து லூஃபி அப்படியே அழகா தூக்கிடுவான். தூக்குனதுக்கு அப்புறமேட்டு லூஃபி அவனோட இன்னொரு கையை வச்சு அட்டாக் பண்ணுவான். அதை வந்து அவங்க வாயில வந்து கடிச்சு வச்சிருவான். கடிச்சிட்டு, டேய் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. லூஃபி வந்து பதில கடிக்க ஆரம்பிச்சிருவான். அதோட டென்ஷன் ஆகி அவனை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவான். லூஃபி அப்படியே தண்ணிக்குள்ள போயிருவான். அப்ப சொல்லுவான், டெவில் ஃபுட் சாப்பிட்டவங்களெல்லாம் வந்து மூச்சு விட முடியாதானே தண்ணிக்குள்ளார, நீச்சலும் அடிக்க முடியாதானே அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி போய் காப்பாற்ற போவான். அந்த டைம் வந்து அந்த கராத்தே வந்து முன்னாடி நின்றுட்டு இருப்பான். ஜோரோ போவான், ஹச்சி வந்து முன்னாடி நின்றுட்டு இருப்பான். எங்களை அட்டாக் பண்ணிட்டு நீங்க அப்புறமேட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் எப்படியாச்சும் இந்த மேட்சை முடிச்சு அவனோட சீக்கிரம், அதுவும் 3 நிமிஷத்துல முடிச்சு ஆகணும், இல்லைன்னா வந்து லூஃபி செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அதோட வந்து சீக்கிரம் வாங்கடா அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இப்போ லூஃபி கட்டவங்க அவன் அப்படியே மூச்சு விட முடியாம தண்ணிக்குள்ளார போயிட்டே இருப்பான். ஜானும் உசோப்பும் பார்த்துட்டு இருப்பாங்க. டேய் நம்ம கேப்டன் வந்து உள்ளார போயிட்டு இருக்காரா, அவர் வந்து பிக் ப்ரோ வந்து செத்துருவார் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
அது காத்து வரதெல்லாம் பார்த்து அதெல்லாம் சொல்லுவான், கண்டிப்பா வந்து உங்க டீம்மேட் வந்து செத்துருவான்டா. அதனால வந்து நீங்களாம் வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹாச்சி வந்து அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். ஆனா ஹாச்சி வந்து அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான் அந்த அட்டாக்ல இருந்து. ஹாச்சி வந்து சொல்லுவான், நீ வேணா எங்களை பாத்துக்கிறியா, நான் போய் வந்து அவங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இல்ல தண்ணிக்குள்ளார போனா அவங்களோட ஸ்ட்ரென்த் தான் அதிகமாகும், ஸோ அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா லூஃபி காட்டுவாங்க மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்கும் அவனுக்கு. யாராச்சும் வாங்கடா ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி. உசோப்பு காட்டுவாங்க, அவன் அப்படியே கத்திட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது கேஸ். பாய்.